ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 14 பதம் 4. ததாதி பிரதிகிருஹ்ணாதி குஹ்யம் ஆக்யாதி ப்ருச்சதி புங்க்தே போஜயதே சைவ ஷத்விதம் பிரீதி லக்ஷணம். மொழிபெயர்ப்பு: வெகுமதிகளை தானமாக கொடுப்பது, தானமளிக்கப்படும் வெகுமதிகளை ஏற்பது, மனதை நம்பிக்கையுடன் ஒருவர் வெளிப்படுத்துதல், நம்பிக்கையுடன் விசாரித்தல், பிரசாதமேற்றல் மற்றும் பிரசாதம் அளித்தல் ஆகியவை பக்தர்களுக்கிடையில் பகிர்ந்து கொள்ளப்படும் அன்பிற்கான 6 லட்சணங்கள் ஆகும். பொருளுரை: பக்தி தொண்டை மற்ற பக்தர்களின் சகவாசத்தில் எப்படி நிறைவேற்றுவது என்பதை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இப்பதத்தில் விவரிக்கிறார். 6 வகையான செயல்கள் உள்ளன. முதலாவது பக்தர்களுக்கு தானம் கொடுப்பது. இரண்டாவது பக்தர்கள் பதிலுக்கு கொடுக்கக்கூடியது எதுவாயினும் அதை ஏற்பது. மூன்றாவது பக்தர்களிடம் ஒருவரின் மனதை வெளிப்படுத்துவது. நான்காவது பகவானின் அந்தரங்கமான சேவையை பற்றி அவர்களிடம் இருந்து விசாரிப்பது. ஐந்தாவது பக்தர்களால் அளிக்கப்பட்ட பிரசாதம் அல்லது ஆன்மீக உணவை ஏற்பது. ஆறாவது பக்தர்களுக்கு பிரசாதம் அளிப்பது. அனுபவம் உள்ள பக்தர் ஒருவர் விளக்க அதை அனுபவமற்ற பக்தர் ஒருவர் கற்றுக்கொள்கிறார். இதுவே குஹ்யம் ஆக்யாதி ப்ருச்சதி என்பதாகும். முழுமுதற் கடவுளுக்கு படைத்த உணவின் மீதத்தை அல்லது பிரசாதத்தை பக்தர் ஒருவர் விநியோகிக்கும் போது நமது பக்தி தொண்டின் ஊக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதனை பகவானின் கருணையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூய பக்தர்களை நமது இல்லத்திற்கு அழைத்து பிரசாதம் வழங்கி எல்லா வகையிலும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இது புங்க்தே போஜயதே சைவ என்று அழைக்கப்படுகிறது. சாதாரண சமூக செயல்களிலும் கூட இரு நபர்களுக்கு இடையில் இத்தகைய கொடுக்கல் வாங்கல் விவகாரம் அவசியம் தேவைப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு வணிகர் மற்றொரு வணிகரை தொடர்பு கொள்ள விரும்பும் போது ஹோட்டலில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். மேலும் விருந்தின் போது தான் செய்ய விரும்புவதை வெளிப்படையாக விளக்கி கூறுகிறார். அதன் பிறகு தான் எப்படி செயற்பட வேண்டும் என்பதை தனது சக வியாபாரிகளிடம் இருந்து கேட்டறிகிறார். மேலும் சில சமயங்களில் வெகுமதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறாக எப்போதெல்லாம் அந்தரங்கமான விவகாரங்களில் பிரீதி அல்லது அன்பு பரிமாற்றம் ஏற்படுகின்றதோ அப்போது இந்த 6 செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஒருவன் லௌகீக சகவாசத்தை துறந்து பக்தர்களுடன் சகவாசம் கொள்ள வேண்டும். சங்கத்யாகாத்ஷதோவ்ருத்தே என்று முந்தைய பதத்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுரை கூறினார். பக்தர்களுக்கு இடையிலான இந்த 6 வகையான அன்பு பரிமாற்றங்களை ஏற்படுத்துவதற்காகவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் நிறுவப்பட்டு உள்ளது. இந்த இயக்கம் பிறர் உதவியின்றி ஆரம்பிக்கப்பட்டதாகும். ஆனால் மக்கள் முன்வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் பங்கேற்பதால் இவ்வியக்கம் இப்போது உலகம் முழுவதிலும் பரவிக்கொண்டிருக்கிறது. இயக்க செயல்களின் முன்னேற்றத்திற்காக மக்கள் தாராளமாக நன்கொடை வழங்குவதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் கிருஷ்ண உணர்வுக்கு சம்பந்தமுள்ள விஷயங்களை மட்டுமே கொண்டுள்ள புத்தகங்களின் வடிவில் நாங்கள் வழங்கும் எங்களது எளிய சன்மானங்களை மக்களும் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்கின்றனர். சில சமயங்களில் நாம் ஹரே கிருஷ்ண விழாக்களை ஏற்பாடு செய்து அதில் பங்கேற்று பிரசாத விருந்தை அருந்தி செல்வதற்காக ஆயுள் அங்கத்தினரையும் நண்பர்களையும் அழைக்கிறோம். பெரும்பான்மையான அங்கத்தினர்கள் சமுதாயத்தின் உயர்ந்த பிரிவுகளில் இருந்து வருபவர்களாக இருப்பினும் எங்களுக்கு அளிக்க முடிந்த எளிய பிரசாதத்தை வந்து ஏற்றுக்கொள்கின்றனர். சில சமயங்களில் அங்கத்தினர்களும் ஆதரவாளர்களும் பக்தி தொண்டை இயற்றும் முறைகளை பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் விசாரிக்கின்றனர். அவர்களுக்கு இதை விளக்கி கூற நாங்கள் முயற்சிக்கிறோம். இவ்வாறாக எங்களது இயக்கம் உலகம் முழுவதிலும் வெற்றிகரமாக பரவி கொண்டிருக்கிறது. மேலும் எல்லா நாடுகளிலும் உள்ள அறிவாளிகளின் சமூகம் படிப்படியாக நமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மதிப்பை சரியாக உணர்ந்து வருகிறது. அங்கத்தினருக்கு இடையிலான இந்த 6 வகையான அன்பு பரிமாற்றங்களின் மூலமாக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உயிர் ஊக்கமூட்டப்படுகிறது. ஆகவே இஸ்கான் பக்தர்களுடன் உறவாடும் வாய்ப்பு மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். ஏனெனில் மேலே குறிப்பிடப்பட்ட 6 வழிகளில் அன்பு பரிமாற்றம் கொள்வதன் மூலமாகவே சாதாரண மனிதனால் உறங்கும் நிலையில் உள்ள தனது கிருஷ்ண உணர்வை முழுமையாக வெளிப்புற செய்து கொள்ள முடியும். பகவத்கீதையில்
2.62 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. சங்காத் சஞ்சாயதேகாம, ஒருவரின் ஆசைகளும் நேரங்களும் அவர் கொண்டுள்ள சகவாசத்திற்கேற்ப விருத்தி அடைகின்றன. ஒருவன் பெற்றுள்ள சகவாசத்தை கொண்டே அவன் அறியப்படுகிறான் என்று அடிக்கடி கூறப்படுகிறது. சாதாரண மனிதன் ஒருவன் பக்தர்களுடன் சகவாசம் கொள்ளும் போது அவன் நிச்சயமாக உறங்கும் நிலையில் உள்ள தனது கிருஷ்ண உணர்வை வெளிப்படைய செய்கிறான். கிருஷ்ண உணர்வை பற்றிய புரிந்துணர்வு இயற்கையாகவே ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இருக்கின்றது. மேலும் ஜீவராசி ஒரு மனித உடலை ஏற்கும் போது இது ஏற்கனவே ஓரளவிற்கு விருத்தி அடைந்து விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.